இன்றைய தினத்தின் தேர்தல் சிறப்பு பகுதியான உங்கள் தொகுதி உங்கள் பிரதிநிதியில் இன்று நாம் பார்க்க இருப்பது சென்னை ராயபுரம் சட்டப்பேரவை தொகுதி. மீன்பிடி தொழில், மொத்த விலை கடைகள் போன்றவை பிரதானமாக உள்ள இந்த தொகுதி குறித்த விவரங்களை பார்க்கலாம். வடசென்னையின் முக்கிய சட்டமன்ற தொகுதிகளில் ராயபுரமும் ஒன்று. 48 தொடங்கி 53 வரையிலான 6 வார்டுகளை கொண்ட இந்த தொகுதியில் மொத்தம் 1,80,617 வாக்காளர்கள் உள்ளனர். இவர்களில் 89,054 ஆண் வாக்காளர்களும் 91,560 பெண் வாக்காளர்களும் 3ஆம் பாலினத்தவர் 3 பேரும் உள்ளனர். தென்னிந்தியாவின் முதல் ரயில் நிலையம் என்ற சிறப்பை பெற்றது ராயபுரம். அப்போதைய மதராஸின் ஆளுநர் ஹாரிஸ் பிரபு 1856 ஜூன் 28ஆம் தேதி இந்த ரயில் நிலையத்தை திறந்து வைத்தார். இதையடுத்து ஜூலை 1ஆம் தேதி தென்னிந்தியாவின் முதல் ரயில் இங்கிருந்து இயக்கப்பட்டது என்ற பெருமையும் ராயபுரத்திற்கு உண்டு. இத்தொகுதியின் மற்றொரு சிறப்பம்சம் ராபின்சன் பூங்கா. தற்போது அண்ணா பூங்கா என்று அழைக்கப்படும் இந்த பூங்காவில்தான் கொட்டும் மழையில் பேரறிஞர் அண்ணா தனது முதல் திமுக ஊர்வலத்தை தொடங்கினார். இத்தொகுதிக்கு மகுடம் சூட்டும் வகையில் RSRM மகப்பேறு மருத்துவமனை திகழ்கிறது. ராஜா சர் ராமசாமி முதலியார் மருத்துவமனையின் சுருக்கமே RSRM மருத்துவமனை. ராயபுரத்தின் பழமையான மருத்துவமனைகளில் இதுவும் ஒன்று. இதேபோல் கல்மண்டபம், ஸ்டான்லி அரசு மருத்துவமனை உள்ளிட்ட இடங்கள் ராயபுரத்தின் முகவரியாக திகழ்கின்றன. மணியக்கார சௌத்ரி தெருவில் பருப்பு, மிட்டாய், ஜவுளி என பல மொத்தவிலை கடைகள் நிறைந்துள்ளன. ராயபுரம் சட்டப்பேரவை தொகுதியில் எந்த கட்சி பிரதானமாக உள்ளது? இந்த தொகுதியின் MLA யார்? அவர் குறித்த விவரங்கள் என்ன என்று தற்போது பார்க்கலாம். ராயபுரம் தொகுதியை பொறுத்தவரை 1977 மற்றும் 1989ஆம் ஆண்டுகளில் திமுக கைப்பற்றியது. அதன் பிறகு கடந்த 25 ஆண்டுகளாக அதிமுக வசமே இத்தொகுதி உள்ளது. இத்தொகுதியின் தற்போதைய MLAவாக D. ஜெயக்குமார் இருக்கிறார். 56 வயதாகும் இவர் பச்சையப்பன் கல்லூரியில் இளங்கலை அறிவியலும் சென்னை சட்டக்கல்லூரியில் சட்டப்படிப்பும் முடித்துள்ளார். 1947ஆம் ஆண்டு ராயபுரத்தில் பேரறிஞர் அண்ணா திமுகவை தொடங்கிய போது ஜெயக்குமாரின் தந்தை துரைராஜ் அக்கட்சியில் இணைந்து தொண்டாற்றினார். தந்தையின் தாக்கத்தில் அரசியல் பாதைக்கு வந்த ஜெயக்குமார் 1982ஆம் ஆண்டு அதிமுகவில் இணைந்தார். தொடக்கத்தில் ராயபுரம் பகுதி MGR மன்ற தலைவராக ஜெயக்குமார் இருந்தார். இவர் ராயபுரம் தொகுதியிலிருந்து 5 முறை MLAவாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். 1991ஆம் ஆண்டில் மீன்வளம், பால்வளத்துறை, கால்நடை, வனம், பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை, முன்னாள் இராணுவ வீரர்கள் நலத்துறை மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை ஆகிய துறைகளில் அமைச்சராக பதவி வகித்துள்ளார். 2001ஆம் ஆண்டு சட்டம், தகவல் தொழில்நுட்பம், மின்சாரம் ஆகிய துறைகளில் இவர் அமைச்சராக இருந்தார். தமிழக சட்டப்பேரவை சபாநாயகராக 2011 மே மாதம் முதல் 2012ஆம் ஆண்டு செப்டம்பர் வரை இவர் பதவி வகித்துள்ளார். ராயபுரம் தொகுதியில் தொடர்ந்து 25 ஆண்டுகளாக MLAவாக இருக்கும் ஜெயக்குமார் அந்த தொகுதிக்கு அளித்த வாக்குறுதிகள் என்னென்ன? அதனை அவர் நிறைவேற்றியுள்ளாரா? அந்த தொகுதி மக்களின் கோரிக்கைகளுக்கு MLA ஜெயக்குமார் அளித்த பதில்கள் என்ன என்று பார்க்கலாம் தற்போது. இந்த திருவத்தூர் ரோடு வந்து அகலம் ரொம்ப கம்மியாக இருக்குது. அந்த ரோடை கொஞ்சம் அகலப்படுத்தினாங்கன்னா, அதாவது இந்த சிமெண்ட் முனைன்னு சொல்லுவான், அந்த முனையிலேருந்து அந்த போஸ்ட் ஆஃபீஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அகலம் ரொம்ப குறுகி இருக்குது. அது 1981 வந்து இது அகலப்படுத்துன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் கிடப்பில் போடப்பட்டது. அது திருப்பி கொஞ்சம் அகலப்படுத்தினாங்கன்னா அந்த போக்குவரத்துக்கும் சீராகும். அந்த பக்கம் போகிற பகுதி மக்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். TH ரோடு வந்து ரொம்ப மிக குறுகலான சாலை. இந்த சாலையில் நிறைய ஆக்கிரமிப்புகள் இருக்குது, கடைங்க இருக்குது. கடைக்காரங்களே மேக்ஸிமம் வெளியே ரோட்டில் வந்து தான் பொருளை வச்சு வியாபாரம் பண்ணுறாங்க. இதனால் டிராஃபிக் ரொம்ப இடத்துல ஆகுது. பீக் ஹவர்ஸில் ரொம்ப வண்டிங்க போய் வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. TH ரோடை பொறுத்தவரை இந்த இடத்திலே போக்குவரத்து நெரிசல் உள்ளதாக குறிப்பிட்டார்கள். இந்த நெரிசல் இயற்கையாகவே நம்முடைய காக்ரேன் பேசின் ரோடு என்று சொல்லக்கூடிய கொருக்குப்பேட்டையில் புதிதாக அம்மா ரோடு உத்தரவின் பேரிலே புதிய மேம்பாலம் கட்டப்பட்டு வருகின்றது. அந்த பாலம் திறந்தவுடன் பொதுவாகவே திருவொற்றியூர், எண்ணூர் மற்றும் மணலி போன்ற பகுதிகளுக்கு செல்லுகின்ற வாகனங்கள் அந்த பக்கம் திருப்பி விடுவதன் காரணமாக அவர்கள் TH ரோடு பக்கம், அதாவது திருவொற்றியூர் நெடுஞ்சாலை வழியாக வருவதற்கு வாய்ப்பில்லை. எனவே அது விரைவிலே அம்மா அவர்கள்
திறந்து வைக்கின்ற நிலையில் டிஎச் ரோடு பகுதியில் உள்ள அந்த போக்குவரத்து பிரச்சனையும் தீர்ந்துவிடும் என்று நான் நம்புகின்றேன். ராயபுரம் சிமெண்ட் ரோட் லைனு ஒரே டிராஃபிக் கன்சல்ஸ் யாரும் சரியாக பண்ணுறது கிடையாது. அந்த இடத்துல பள்ளம் போட்டு ஒரு மாதம் கிட்ட ஆகுது, அதை மூட காணும். நிறைய தண்ணி வண்டி நிற்கிறதுனால பெரிய பிரச்சனை. வழி ஃபுல்லாக கடை எடுக்கிறதுக்கு ஆளே காணும். ஃபுல்லாக டிராஃபிக் ஆகும். அதே முக்கால்வாசி உள்ள ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது சரியான வசதி கிடையாது. போக வர இந்த எம்சி ரோடு என்பது ஒரு டி நகருக்கு அடுத்தபடியாக பெரிய அளவுக்கு வியாபார ஸ்தலமாக, டெக்ஸ்டைல் கட்பீஸ் வியாபார ஸ்தலமாக இருப்பதால் இந்த 20% அளவுக்கு போக்குவரத்து நெரிசல் கூட வருங்காலத்தில் இல்லாத அளவிற்கு வியாபாரிகளை கலந்து ஆலோசித்து, அது மட்டும் இல்லாமல் அங்கே மெட்ரோ வாட்டர் லாரிகள் தண்ணீர் கொண்டு செல்வதற்கு ஒரு புதிய வழி ஒன்று ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது.